வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்க போகுது, குறிப்பாக நாளைக்கு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். தலைப்பில் பார்த்த மாதிரி எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப் போகுது. இதை எந்த சக்தியாலும், ஏன் கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு நீங்கள் முழுசாக தயாராக இருங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே தைரியத்திற்கும் கம்பீரத்திற்கும் சுயமரியாதைக்கும் சொந்தக்காரங்க. நீங்கள் எப்போதுமே ஒரு தலைவனை போல இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முதன்மையாக இருக்கிறவங்க. ஆனால் கடந்த சில காலமாக நீங்கள் பட்ட அவமானங்கள், மன உளைச்சல், சோதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. உங்களோட இந்த சுயமரியாதையையும் கம்பீரத்தையும் பார்த்து பொறாமைப்பட்ட சில விஷச்செடிகள் உங்களை வீழ்த்துவதற்காக பல சதி வேலைகளை செஞ்சுருப்பாங்க. பண விஷயங்களில் பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ராத்திரியில் சரியாக தூக்கம் இல்லாமல் நமக்கு ஏன் இந்த சோதனை இன்னும் ஒரு இருட்டான பாதையில் தவிச்சிருப்பீங்க. உங்கள் கடுமையான உழைப்புக்கும் தலைமை பண்புக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம உங்களை ஒடுக்கி வைக்க பார்த்தவர்களின் சூழ்ச்சியால் தவித்து போயிருப்பீங்க. ஆனால் நாளைக்கு அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகுது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்கள் தலைவிதியே மாற்றி அமைக்க போகிற ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த நாளில் தான் உங்கள் வாழ்க்கைக்குள் அந்த எஸ்ஹெச் என்கிற நபர் வரப்போகிறார், அல்லது ஏற்கனவே உங்கள் கூட இருக்கிற அந்த நபர் மூலமாக ஒரு பெரிய அதிர்வலை நடக்க போகுது. இந்த நபர் யாருன்னு நீங்கள் ரொம்ப குழப்பமாக யோசிச்சுருக்கலாம். இது உங்கள் தொழிலில் பங்குதாரராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு முற்றிலும் புதியதொரு வழிகாட்டியை போல வரப்போகிற ஒரு நபராக கூட இருக்கலாம். இவங்களால் நடக்க போகிற அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்கள் என்னென்ன, அவை எப்படி உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகின்றன என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சமும் கவனக்குறைவு இல்லாமல் ஒவ்வொரு பகுதியையும் உன்னிப்பாக படித்து தெளிவு பெறுங்கள். கடந்த சில மாதங்களாக அல்லது வருடங்களாக நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகள் என்ன என்பதை ஒரு நிமிடம் திரும்பி பார்க்க வேண்டும். சிம்மராசி என்பர்களே, உங்களது மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு உண்மையாக, எவ்வளவு ராஜகித்துடனும் எவ்வளவு நேர்மையாகவும் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று. எங்கு சென்றாலும் உங்களை நம்பி வருபவர்களை கை தூக்கிவிட வேண்டும், தன்மானம் குறையாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள். ஆனால் உங்களது அந்த தைரியமும், யாருக்கும் தலைவணங்காத அந்த சுபாவமே இன்று உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உங்களை எதிரியாக பார்க்க வைப்பதற்கான முதன்மை காரணமாக மாறிவிட்டது. கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் உங்கள் கண்களில் இரத்த கண்ணீர் தான் வரும். யாரையெல்லாம் நீங்கள் உங்கள் நண்பர்களாக, உங்களது பலமாக நினைத்தீர்களோ, எவருக்காக உங்கள் சொந்த சுகங்களை துறந்து இரவு பகல் பாராமல் உதவிகளை செய்தீர்களோ, அதே மனிதர்கள்தான் இன்று உங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள். உங்கள் முதுகில் குத்துவதற்காகவே சிலர் உங்கள் கூடவே நட்பு போல், உறவினர் போல் வலம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை முகத்திற்கு நேராக பேசி ஏமாற்றியது ஒருபுறம் இருக்கட்டும், உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை பரப்பி உங்களது நற்பெயரை கெடுப்பதையே தங்களது முழு நேர வேலையாக செய்திருக்கிறார்கள். பண விஷயத்தில் நீங்கள் பட்ட பாடு சொல்ல மாளாது. எத்தனையோ பேரிடம் நம்பி லட்சக்கணக்கில் கடனாக கொடுத்து ஏமாந்திருப்பீர்கள். தொழிலில் கூட்டாளிகளாக இருந்தவர்களே உங்களை ஏமாற்றிவிட்டு உங்கள் உழைப்பையும் முதலீட்டையும் உறிஞ்சிவிட்டு தலைமறைவாகி இருப்பார்கள். குடும்பத்தை நடத்துவதற்காக கையை மாற்றி வாங்கிய கடன்கள் இப்போது மலையளவு உயர்ந்து உங்களை மூச்சு திணறடித்திருக்கும். இனி என்ன செய்வது, அடுத்த வேலைக்கு என்ன வழி என்று ராத்திரி முழுதும் கண்ணீர் விட்டு துடித்த இரவுகள் எத்தனையோ. யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காத சுயமரியாதைக்காரரான நீங்கள் வாழ்நாளில் எவரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாதென்று நினைத்து வாழ்ந்தவர்கள் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் வேறு வழியின்றி சிலரிடம் கை நீட்டி அவமானப்பட்ட அந்த தருணங்கள் உங்கள் நெஞ்சை நசுக்கியிருக்கும். உங்களது கடுமையான உழைப்புக்கும் தலைமை பண்புக்கும் சற்றும் குறைவில்லாத பலன் கிடைக்க வேண்டிய இடத்தில் உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களை மிஞ்சி மேலே சென்று விட்டார்கள்.
ஆனால் நீங்களோ ஒரே இடத்தில் தேங்கி நின்று, நான் செய்த நல்லதெல்லாம் எங்கு போனது, கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகளை கொடுக்கிறார் என்று மனதிற்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அழுதிருப்பீர்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கூட உங்கள் மனவேதனையை புரிந்து கொள்ளாமல், உனக்கு தான் எல்லாரும் ஏமாத்துறாங்க, உன்னால் எதையுமே சரியாக செய்ய முடியல என்று உங்களை குறை கூறிய சந்தர்ப்பங்களும் உண்டு. உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட அதீத அழுத்தம் காரணமாக உங்களுக்கு தூக்கமே கெட்டு போயிருக்கும். காலையில் எழுந்தால் தலைவலியும் ஒருவிதமான சோர்வும் உங்களை வாட்டி வதைத்திருக்கும். நீங்கள் செய்த உதவிகளுக்கும் தியாகங்களுக்கும் கிடைத்த நன்றிக்கடன் என்ன தெரியுமா? ஏளனமும் அவமானமும் உங்களை வீழ்த்தி பார்க்க துடிக்கும் சமூகத்தின் பார்வையும் தான். ஆனால் அன்பான சிம்மராசி நேயர்களே, இந்த வேதனையான காலகட்டம் இப்போது முற்றிலுமாக முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் இந்த பிரபஞ்சம் இப்போது வட்டியும் முதலுமாக நாளைக்கு தீர்ப்பு வழங்கப் போகிறது. அந்த விடியலுக்கான ஆரம்பம்தான் அடுத்த பகுதியில் நாம் சொல்லப்போகிற அந்த மகா ரகசியம். தொடர்ந்து பாருங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட வேதனைகளும் அனுபவித்த ஏமாற்றங்களும் ஒருபுறம் இருக்கட்டும். அந்த இருண்ட காலத்திற்கெல்லாம் நாளைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு அதீத பிரபஞ்ச சக்தி இப்போது உங்களுக்காக விழித்தெழுந்து விட்டது. சிம்மராசி என்பர்களே, எங்கு பார்த்தாலும் தடைகளும் தோல்விகளுமே உங்களை துரத்திய அந்த நிலை மாறி நாளைக்கு உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றி அமைக்கப் போகிற ஒரு மகா அற்புதம் நிகழப் போகிறத. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையப் போகிற அந்த மர்மமான எஸ் என்கிற எழுத்தில் தொடங்கும் நபரின் பிரம்மாண்டமான வருகை. இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஓடிக்கொண்டிருக்கலாம். யார் அந்த எஸ் நபர்? அவர் எப்போ என் வாழ்க்கைக்குள்ளே வருவார்? அவர் மூலமாக என்ன நடக்கப் போகுது என்று. நண்பர்களே, பதற்றப்படாதீர்கள். இந்த நபர் சாதாரணமான மனிதர் கிடையாது. உங்களது வாழ்நாளின் தீர்க்கப்படாத பல சிக்கல்களுக்கு விடைகாண நாளைக்கு நேரில் வந்து நிற்கப் போகிற ஒரு தூதுவரை போலத்தான் இவர் உங்களை தேடி வரப்போகிறாரோ என்று வியக்கும் அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தருவார். சிலருக்கு இந்த எஸ்எஸ் எழுத்து தொடர்புடைய நபர் ஏற்கனவே பழக்கமானவராக இருக்கலாம். உங்கள் கூடவே வேலை செய்பவராகவோ, உங்களது தொழில் கூட்டாளியாகவோ, அல்லது உங்களது நீண்ட கால நண்பராகவோ கூட இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் உங்களது ராஜகித்து, உங்களது உண்மையான உழைப்பு அல்லது உங்கள் மனதின் ஆழமான வலியை முழுமையாக புரிந்து கொள்ளாத அதே நபர் நாளைக்கு திடீரென ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்புமுனையை உருவாக்கப் போகிறார். இன்னும் சிலருக்கு முற்றிலும் புதியதொரு நபர் திடீரென உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகி உங்களது தொழில் சார்ந்தோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தோ ஒரு பெரிய வழிகாட்டியாக மாறப்போகிற அதிர்ஷ்டம் நாளைக்கு கைகூடி வரப்போகிறது. பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி ஒன்று உண்டு. அதை கவனமாக கேளுங்கள். ஒரு சிம்மத்தை போன்ற வலிமையான மனம் படைத்தவன் தொடர்ச்சியாக பல அவமானங்களை சந்தித்து தன் சுயமரியாதையை இழந்து தவிக்கும் போது அவனை காப்பாற்றுவதற்காக பிரபஞ்சம் நேராக தலையிட முடியாது. அதனால் அதற்கு தகுந்த ஒரு மனித கருவியை பிரபஞ்சம் அனுப்பி வைக்கும். அப்படிப்பட்டதொரு தெய்வீக கருவியாகத்தான் இந்த எஸ் நபர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைக்கப் போகிறார். அவர் உங்களிடம் பேசும் ஒரு சிறிய வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்லப் போகிற ஒரு சின்ன ஆலோசனை, அல்லது அவர் உங்களுக்காக செய்ய போகிற ஒரு உதவிகரமான செயல், இவை அனைத்தும் உங்கள் அடிமனதில் இதுவரை இருந்த அத்தனை பயங்களையும் தயக்கங்களையும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்து எறியப் போகிறது. நமக்காகவும் ஒருத்தர் நிற்கிறாரே, நம்மை நம்பி ஒருத்தர் வழிகாட்ட வருகிறாரே என்ற அந்த ஆழமான நம்பிக்கை உங்கள் மனதுக்குள் பாயும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு புதிய சிம்ம சொப்பன பலம் பிறக்கும். இத்தனை நாளாக உங்களை எட்டி நின்றவர்களும் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களும் நாளைக்கு இந்த எஸ் நபரின் வருகைக்கு பிறகு உங்களை அணுகுவதற்கே பயந்து நடுங்கும் நிலை உருவாகப் போகிறது. ஏனென்றால் இந்த நபர் உங்கள் நிழலைப் போல உங்களுடன் பயணித்து உங்களுக்கு எதிராகவும் உங்கள் முதுகிற்கு பின்னால் சதி செய்த அத்தனை பேரின் முகத்திரையையும் கிழித்தெறிய போகிறார். இது வெறும் மனிதர்கள் சந்திக்கும் யதார்த்தமான சந்திப்பு கிடையாது. காலச்சக்கரம் உங்களுக்காக நாளைக்கு சுழல தொடங்கிவிட்டது என்பதன் மிகச்சிறிய அறிகுறிதான் இந்த வருகை. இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்களிடம் வரப்போகும் அந்த எஸ் நபரின் ஆலோசனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் அந்த சிம்ம பலம் வாய்ந்த நம்பிக்கையை எந்த காரணத்தை கொண்டும் இழந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே தங்கத்தில் எழுதப்போகிற அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்களின் வாசற்படியில் நாளைக்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகிறீர்கள். அந்த அற்புத மாற்றங்களின் முதல்படியான நிதி நிலைமை மற்றும் பணவரவு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை அடுத்து வரக்கூடிய பகுதியில் மிக விரிவாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கடந்த 3 பகுதிகளாக நாம் பார்த்த அந்த அதிரடியான எச்சரிக்கைகளும் கடந்த கால வேதனைகளும் உங்களை நோக்கி நாளைக்கு வரவிருக்கும் அந்த தெய்வீக நபரின் வருகையும் இப்போது உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்ல தயாராகிவிட்டது. அந்த வரிசையில் உங்கள் வாழ்க்கையில் நாளை நிகழப்போகிற அந்த 3 பிரம்மாண்டமான சம்பவங்களில் முதல் மற்றும் மிக முக்கியமான சம்பவத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதுதான் உங்களது நிதி நிலைமை மற்றும் பணவரவில் நாளை நிகழப்போகிற அசுரத்தனமான மாற்றம். சிம்மராசி என்பர்களே, பணத்திற்காக நீங்கள் பட்ட அவமானங்களை ஒரு நிமிடம் நெஞ்சில் கை வைத்து யோசித்து பாருங்கள். ஐயோ, நாளைக்கு வீட்டு வாடகைக்கு என்ன செய்வது, பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்தை எப்படி செலுத்துவது, வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய என் உடல் ஒடிந்து விட்டதே என்று ராத்திரி முழுதும் கண்ணீரில் தலையணையை நனைத்த நாட்கள்தான் எத்தனை. உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவ வேண்டியவர்கள் கூட உங்களது கஷ்டத்தை பார்த்தவுடன் தலைமறைவாகிவிட்டார்கள். உங்களது தேவைகளை சொல்வதற்காக யாரிடமாவது கை நீட்டும் போது அவர்கள் உங்களை பார்த்த அந்த பார்வை உங்கள் கர்வத்தையும் சுயமரியாதையையும் சுக்குநூறாக உடைத்திருக்கும். இவன் எப்போதுமே நம்ம கிட்ட வந்து பணம் கேட்குறவன் தானே, அல்லது இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கடன் தொல்லைதான் என்று அவர்கள் காட்டிய அந்த அலட்சியம் உங்கள் அடிமனதில் ஒரு ஆழமான வடுவாகவே பதிந்து விட்டது. சில சமயங்களில் கையில் ₹1 கூட இல்லாமல், குடும்பத்தின் அவசிய தேவைகளுக்கே வழி இல்லாமல், வெளியில் சொல்ல முடியாமல் தவித்த அந்த நரக வேதனையை தாங்கள் தாண்டி இருக்கிறீர்கள். நீங்கள் செய்த கடுமையான உழைப்புக்கான கூலி உங்களுக்கு முறையாக கிடைத்ததா என்றால் அது கேள்விக்குறிதான். உங்களை விட குறைவாக வேலை செய்தவர்கள், உங்களை விட எந்தவித பொறுப்பும் இல்லாமல் இருந்தவர்களெல்லாம் பெரிய கார்களை வாங்குவதையும் சொத்து சேர்ப்பதையும் பார்த்து கொண்டு நீங்கள் மட்டும் எதற்காக இன்னும் இந்த நடுத்தர வர்க்கத்தின் வறுமை சுவரில் முட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று உங்களை நீங்களே நொந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த இருண்ட காலத்திற்கு நாளைக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. நாளை சூரியன் உதித்த பிறகு பிரபஞ்சத்தின் அத்தனை பொருளாதார சக்திகளும் உங்களை நோக்கி பாயப் போகின்றன. அந்த எஸ்எச் நபரின் வழிகாட்டுதலோடு அல்லது அவர் மூலமாக நாளை உங்களுக்கு கிடைக்கப் போகிற ஒரு எதிர்பாராத வாய்ப்பு உங்களது பணப்பெட்டியை நிரப்பப் போகிறது. இது சாதாரணமான பணவரவு கிடையாது. இவ்வளவு நாளாக நீங்கள் இழந்த அத்தனை செல்வமும் வட்டியும் முதலுமாக உங்களை தேடி வரப்போகும் மகா பிரவாகம். எங்கெல்லாம் நீங்கள் காசுக்காக அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்தெந்த இடங்களிலெல்லாம் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையோ, அதே இடங்களுக்கு நாளைக்கு பிறகு நீங்கள் ஒரு ராஜா போல, கோடீஸ்வரனைப் போல கம்பீரமாக செல்லப் போகிறீர்கள். உங்களை வாட்டி வதைத்த அந்த பயங்கரமான கடன் தொல்லைகள் அனைத்தும் ஒரே நொடியில் அடிபட்டு போகும். வாங்கிய கடன்களை கட்டி முடித்துவிட்டு உங்கள் பெயரில் ஒரு புதிய சொத்து வாங்கும் யோகம் நாளை உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. உங்கள் கையில் பணம் புரளத் தொடங்கும் போது உங்களை பார்த்து முகம் திருப்பியவர்களெல்லாம் தேடி வந்து பேசுவார்கள். ஆனால் அந்த தருணத்தில் நீங்கள் காட்டும் அமைதியும் கம்பீரமும் அவர்களை மிரளச் செய்யும். உங்களது பொருளாதார பசிக்கு நாளை ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகிறது. இந்த அதிரடியான பணவரவு உங்களை எந்த அளவிற்கு உயர்த்தப் போகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இந்த மகா மாற்றத்தின் முதல் படியே இந்த நிதிநிலை உயர்வுதான். இதை தொடர்ந்து உங்களது உழைப்புக்கும் ராஜகத்துக்கும் நாளை கிடைக்கப் போகிற அந்த 2வது மிகப்பெரிய சம்பவமான வேலை மற்றும் தொழில் ஸ்தலத்தின் ராஜயோகம் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை அடுத்து வரக்கூடிய பகுதியில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களது நிதி நிலைமையில் நாளை நிகழப்போகிற அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தின் உற்சாகம் இன்னும் உங்கள் கண்களில் ஒளிர்கிறதா? அப்படியானால் அதைவிட பல மடங்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய உங்களது புத்திசாலித்தனத்திற்கும் சிம்மம் போன்ற கம்பீரமான உழைப்புக்கும்
முழுமையான மகுடம் சூட்டப் போகிற அந்த 2வது மிகப்பெரிய சம்பவத்திற்குள் இப்போது நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இது உங்களது வேலை ஸ்தலம், சொந்த தொழில் மற்றும் உங்களது ஒட்டுமொத்த எதிர்காலத்தின் முகத்தையே நாளை மாற்றி எழுதப்போகிற மாபெரும் ராஜயோக காலம். சிம்மராசி என்பர்களே, நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்திலோ அல்லது நிறுவனத்திலோ கடந்த காலத்தில் பட்ட அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் ஒரு முறை மனதிற்குள் கொண்டு வாருங்கள். உங்களை விட எத்தனையோ மடங்கு திறமை குறைவாகவும் எந்தவித பொறுப்புணர்வும் இல்லாமல் இருந்தவர்களெல்லாம் உங்களை மிஞ்சி மேலதிகாரிகளாகவும் பெரிய பதவிகளிலும் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நீங்களோ நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பையும் தன் தலைமை பண்பாலும் தீரத்தாலும் சுமந்து ராப்பமல் பாராமல் உங்களது யோசனைகளை சிந்தித்து வழங்கியிருந்தும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தகுதியான பதவி உயர்வு கடைசி நேரத்தில் யாரோ ஒருவரால் தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். உங்கள் மேலதிகாரி உங்களை வேண்டுமென்றே ஓரம் கட்டியதுடன் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் உங்களை குற்றவாளியாக நிறுத்தி நாசூக்காக அவமானப்படுத்தியிருப்பார். இவர் எப்போதுமே எல்லாவற்றையும் தன்மானத்தோடு எதிர்க்கிறார், இவரை அடக்கி வைக்க வேண்டும் என்று உங்களை ஒரு அடிமை போல நடத்த முயன்ற அந்த சூழல் உங்கள் சுயமரியாதையை சுக்குநூறாக உடைத்திருக்கும். இந்த வேலையை விட்டுவிட்டு எங்கேயாவது போய்விடலாமா, அல்லது இந்த தொழிலையே மூடிவிட்டு நிம்மதியாக இருக்கலாமா என்று விரக்தியின் உச்சிக்கு சென்ற இரவுகள் உங்கள் வாழ்வில் கணக்கில் அடங்காது. இனி சொந்த தொழில் செய்பவர்களின் கதையை பார்த்தால் கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட்டதும் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டதும் கையில் காசு புரளாத தவிப்பு, கொடுத்த பணத்தை வாங்குவதற்கு நீதிமன்ற வாசல் வரை அலைந்தது என்று எல்லாமே உங்களுக்கு எதிராகவே செயல்பட்டிருக்கும். உங்களோடு வியாபாரத்தை தொடங்கியவர்களெல்லாம் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பார்கள். நீங்களோ வாடகை கொடுக்கக்கூட வழி இல்லாமல் போட்ட முதலீட்டை எப்படி எடுப்பது என்று தெரியாமல் நின்று கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த இருண்ட காலத்திற்கு நாளை ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. நாளை விடியலுக்கு பிறகு கிரகங்களின் அசுரபலம் உங்களை மீண்டும் அந்த சிம்மாசனத்தில் கொண்டு போய் அமர வைக்கப் போகிறது. அந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் நாளை கொண்டு வரப்போகிற ஒரு சிறிய ஆலோசனை அல்லது ஒரு தங்கப்பதக்கம் போன்ற வாய்ப்பு உங்கள் தொழில் வாழ்க்கையின் போக்கையே தலைகீழாக மாற்றப் போகிறது. வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் இப்போது உங்கள் திறமையை கண்டு வாயடைத்து போய் நிற்பார்கள். உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுதல்கள் அனைத்து வட்டியும் முதலுமாக உங்களை தேடி வரப்போகிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை முடங்கி போன வியாபாரம் நாளை முதல் விஸ்வரூபமாக வளர்ச்சி அடைய தொடங்கும். புதிய ஒப்பந்தங்களும் வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை ஒடுக்கியவர்கள், உங்கள் வளர்ச்சியை தடுக்க கால்கவறியவர்கள் எல்லாம் இனிமேல் உங்கள் அருகில் வரக்கூட பயந்து நடுங்கும் நிலை உருவாகும். உங்கள் திறமைக்கான உண்மையான அங்கீகாரம் இந்த உலகத்திற்கு உரக்கச் சொல்லப்பட போகும் காலம் நாளை முதல் ஆரம்பிக்கிறது. இந்த மகத்தான வளர்ச்சி உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றப் போகிறது. இதைத் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இரகசியமாக சதி செய்தவர்களை பிரபஞ்சம் நாளை எப்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறது என்பதை பற்றிய 3வது மிகப்பெரிய சம்பவத்தை அடுத்து வரக்கூடிய பகுதியில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களது நிதி நிலையும் தொழில் வாழ்க்கையும் ஒருபுறம் அசுர வளர்ச்சி அடைந்து உங்களை சிகரத்தில் அமர வைத்தாலும் உங்கள் மனதின் ஓரத்தில் இத்தனை நாளாக ஒரு பெரிய முள் குத்தி கொண்டே இருந்திருக்கும். அது என்ன தெரியுமா? நமக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தது யார்? நம்மை நம்ப வைத்து முதுகில் குத்திய அந்த அயோக்கியன் யார் என்ற அந்த தீராத கேள்விதான் அது. அந்த 2வது மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நாளை நிகழப்போகிற 3வது மற்றும் மிக அதிரடியான சம்பவம் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கைக்கு குழி பறித்த அந்த இரகசிய துரோகிகளின் முகத்திரை கிழிந்து அவர்கள் நாளை உங்கள் கண் முன்னால் நிற்பதுதான். சிம்மராசி என்பர்களே, எல்லோரையும் எளிதில் நம்பிவிடும் உங்களது பரந்த மனதும் அனைவரிடமும் காட்டிய கம்பீரமான நட்பும் தான் பலமுறை உங்களுக்கு எமமாக மாறியிருக்கிறது. உங்களுடைய முகம் பார்த்து சிரித்துவிட்டு உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுடனேயே பேசிவிட்டு உங்களது வெற்றியை பார்த்து உள்ளுக்குள்ளேயே பொறாமையில் வெந்து புழுங்கிய அந்த விஷச்செடிகள் யார் தெரியுமா? அவர்கள் வேறு எவரும் அல்ல,
உங்களது மிக நெருங்கிய சொந்தக்காரர்களாகவோ அல்லது உங்களது நிழல் போல உங்களுடனேயே வலம் வந்த உங்களது உற்ற தோழர்களாகவோ வியாபார கூட்டாளிகளாகவோ தான் இருக்க முடியும். அவர்கள் உங்களிடம் பேசும்போது அத்தனை பாசத்தையும் அக்கறையையும் காட்டுவார்கள். உங்களை விட்டால் எனக்கு யாருடைய என்ன அக்காலா என்று உங்களது தோளில் கை போட்டு பேசுவார்கள். ஆனால் நீங்கள் எங்கே மேலே வந்து விடுவீர்களோ, உங்களது கம்பீரமும் திறமையும் இந்த உலகத்திற்கு தெரிந்து விடுமோ என்ற பயத்தினால் உங்கள் முதுகுக்கு பின்னால் அவர்கள் விதைத்த நச்சு விதைகளும் பரப்பிய பொய் மூட்டைகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல உங்களை பற்றி தப்பு தப்பாக மற்றவர்களிடம் பேசி உங்களது நற்பெயரை கெடுத்து உங்களது ஒவ்வொரு முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போட்டது அவர்கள்தான். அவர் ரொம்ப பாசாங்கு செய்கிறார், அவரிடம் எதையும் நம்பிக் கொடுக்க வேண்டாம், அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று உங்கள் காதுபடவே உங்களை பற்றி வதந்திகளை பரப்பி உங்களை சமுதாயத்தில் தனிமைப்படுத்திய அந்த சதிகாரர்களின் சாம்ராஜ்யம் நாளை அதலபாதாளத்திற்கு செல்லப் போகிறது. பிரபஞ்சம் இப்போது ஒரு மகா அதிரடி தீர்ப்பை வழங்க தயாராகிவிட்டது. அந்த எஸ் நபரின் வருகைக்கு பிறகு இந்த துரோகிகள் அனைவரின் முகத்திரையும் ஒரு முறையோ 2 முறையோ அல்ல, நாளை முதல் என்றைக்கும் மீள முடியாத அளவிற்கு சுக்குநூறாக கிழித்தெறியப்படப் போகிறது. அவர்கள் உங்களிடம் செய்த அந்த துரோகத்திற்கான ஆதாரங்கள், அவர்கள் உங்கள் முதுகில் குத்திய உண்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நாளை உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும். அந்த தருணத்தில் ஐயோ, இவர்களையா நாம் இத்தனை வருடங்களாக கண்ணை மூடிக்கொண்டு நம்பினோம், நம்மை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்களே நமக்கு விஷம் கொடுத்திருக்கிறார்களே என்று உங்கள் நெஞ்சு வெடித்து நீங்கள் இரத்த கண்ணீர் சிந்துவீர்கள். அந்த ஆரம்பகட்ட அதிர்ச்சியும் வேதனையும் உங்களை உலுக்கி போட்டாலும் அதன் பிறகு உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றிலும் ஒரு மாபெரும் அமைதியும் தெளிவும் பிறக்கும். உங்களை சுற்றி இரும்பு பெட்டி போல வலம் வந்த அந்த விஷச்செடிகள் அனைத்தையும் பிரபஞ்சம் தன் கோபமான கரங்களால் நாளை வேரோடு பிடுங்கி எறியப் போகிறது. இனிமேல் அவர்கள் உங்கள் நிழலை மிதிக்கக்கூட முடியாது. உங்களை பார்த்தால் தூரத்திலேயே நடுங்கி ஓடும் அளவிற்கு அவர்களின் பலம் ஒடுக்கப்படும். உங்களுக்கு தெரியாமல் சதி செய்த அந்த தீய சக்திகள் தாங்கள் செய்த பாவத்திற்குரிய தண்டனையை சொந்த கண்ணாலேயே நாளை அனுபவிப்பார்கள். இந்த மகா உண்மையை நீங்கள் உணரும் அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். இதை தொடர்ந்து உங்களது குடும்ப உறவுகளிலும் மன நிம்மதியிலும் நாளை மலரப்போகிற அந்த புதிய வெளிச்சம் எத்தகையது என்பதை அடுத்து வரக்கூடிய பகுதியில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கடந்த பகுதிகளில் நாம் கண்ட அந்த அதிரடியான திருப்பங்கள், கஷ்டங்களின் முடிவு, எஸ் நபரின் வரவு, பணவரவு, தொழில் வளர்ச்சி மற்றும் உங்களை சுற்றி சதி செய்த துரோகிகளின் முகத்திரை கிழிந்த அந்த மகா உண்மைகள், இவை அத்தனையும் உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு புதிய பரிமாணத்திற்கு அழைத்து சென்று விட்டது. இந்த வரிசையில் உங்கள் வாழ்க்கையில் நாளை நிகழப்போகிற மிக அமைதியான, அதே சமயம் உங்களது ஆன்மாவிற்கு குளிர்ந்த நீரை வாரி இறைக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டத்திற்குள் இப்போது நாம் நுழைகிறோம். அதுதான் உங்களது குடும்ப உறவுகளிலும் உங்கள் மனதின் ஆழமான நிம்மதியிலும் நாளை மலரப்போகிற மாபெரும் புதிய வெளிச்சம். சிம்மராசி அன்பர்களே, பணமும் பெயரும் புகழும் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய சொந்த குடும்பத்திற்குள்ளும் உங்கள் இரத்த சொந்தங்களுக்குள்ளும் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல் சாதாரணமானதா? ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த பாரத்தையும் தன் தோள்களில் தாங்கி பிடிக்கக்கூடிய உங்களது சொந்த குடும்பமே சில சமயங்களில் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்த அந்த வலியை விட பெரிய கொடுமை இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் பாசத்தை கொட்டியிருந்தாலும் குடும்பத்தில் யாராவது ஒரு சிலர் உங்களை எப்போதும் ஒரு அதிகார போக்குடையவராகவோ அல்லது பிடிவாதக்காரராகவோ தான் பார்த்திருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அல்லது நெருங்கிய உறவுகளுக்கு இடையே இருக்க வேண்டிய அந்த அந்யோன்யம் கடந்த சில மாதங்களாக முற்றிலும் அடிபட்டு போயிருக்கும். நான் மட்டும் இந்த வீட்டில் இல்லை என்றால் இவர்களின் நிலைமை என்னாவது என்று நீங்கள் ஒருபுறம் உருகி யோசித்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் மறுபுறம் அவர்களோ உங்கள் நல்மனதை புரிந்து கொள்ளாமல் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உங்களை குற்றவாளியாக நிறுத்தி சண்டையிட்டிருப்பார்கள். வீட்டில் எப்போது பார்த்தாலும் ஒருவிதமான கம்மலான அமைதியற்ற சூழல், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தூக்கமில்லாத இரவுகள் என்று உங்கள் குடும்ப வாழ்க்கையே
ஒரு போர்க்களத்தைப் போல மாறியிருந்திருக்கும். ஏன் நாம் இப்படி போராடி கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எழிலாக எங்கேயாவது நிம்மதியாக சென்று விடலாமா என்ற அந்த விரக்தி எண்ணம் உங்களை ஆட்டி படைத்திருக்கும். ஆனால் நாளை அந்த நரக வேதனை உங்கள் குடும்பத்தை நெருங்கவே முடியாது. நாளை விடியலுக்கு பிறகு உங்களது குடும்ப வட்டத்தில் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. இதுவரை உங்களை தப்பாக புரிந்து கொண்டு உங்களது அன்பையும் உழைப்பையும் மதிக்காமல் இருந்த உங்கள் சொந்தங்களும் குடும்ப உறுப்பினர்களும் இப்போது உங்களது அருமையை முழுமையாக உணரப்போகிறார்கள். உங்களை பார்த்தால் விலகி சென்றவர்கள் இனி உங்களை விட்டு பிரியவே மாட்டோம் என்று உங்கள் அருகில் வந்து உட்கார்ந்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாளாக இருந்து வந்த அந்த தீராத மனக்கசப்புகள், தேவையில்லாத சந்தேகங்கள், உரசல் சண்டைகள் எல்லாமே நாளை பனி போல விலகி போகும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்து ஒரு புதிய காதல் தம்பதியைப் போல உங்கள் குடும்ப வாழ்க்கை மீண்டும் மலரத் தொடங்கும். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி இத்தனை நாளாக நீங்கள் பட்டு வந்த அந்த பயமும் பதட்டமும் இப்போது முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுவிடும். பிள்ளைகள் கல்வித்துறையிலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள். குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு நின்ற சுப காரியங்கள், அதாவது திருமணம், வளைகாப்பு, வீடு கிரக பிரவேசம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் நாளை முதல் அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்கப் போகின்றன. உங்களது சொந்த குடும்பத்தில் உங்களது வார்த்தைக்கு மறுபேச்சிருக்காது. உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த தூணாகவும் வழிகாட்டியாகவும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருந்த அந்த இருண்ட மேகங்கள் விலகி உங்கள் வீடு முழுவதும் மகாலட்சுமியின் அரவணைப்போடு பேரானந்த ஒளி வீசப் போகிறது. இந்த அற்புதமான குடும்ப சூழல் உங்களுக்கு தரும் மனநிம்மதி அளவிட முடியாதது. இதை தொடர்ந்து உங்களை வீழ்த்திய அந்த சதிகார எதிரிகளுக்கு பிரபஞ்சம் நாளை கொடுக்க போகிற தகுதியான தண்டனையை விவரிக்கக்கூடிய அந்த 8வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கடந்த பகுதியில் உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் மனதின் ஆழத்திலும் நாளை மலர்ந்த அந்த புதிய வெளிச்சமும் நிம்மதியும் இப்போது உங்களை ஒரு புதிய வலிமையோடு நிமிரச் செய்திருக்கும். ஆனால் அன்பான சிம்மராசி அன்பர்களே, உங்களது இந்த எழுச்சியை பார்த்து கொதித்து போய் மூலையில் உட்கார்ந்து கொண்டு இன்னும் உங்களுக்கு எதிராக என்னென்ன சதி செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் அந்த விஷச்செடிகளுக்கு பிரபஞ்சம் நாளை வழங்கப் போகிற மாபெரும் தண்டனையை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதுதான் கர்மாவின் அசைக்க முடியாத நியதி, எதிரிகளின் வீழ்ச்சியும் இயற்கை நாளை வழங்கப் போகிற அதிரடி தீர்ப்பும். சிம்மராசி மக்களே, நீங்கள் இத்தனை காலம் பட்ட அவமானங்களுக்கும் கண்ணீருக்கும் உங்களது கம்பீரமான ராஜகத்தை சுரண்டிவிட்டு உங்களை நடுத்தெருவில் நிறுத்திய அந்த அயோக்கியர்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அடிமனது ஆசைப்பட்டது. அவர்கள் செய்த துரோகத்திற்கு அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாதே என்று நீங்கள் இரத்த கண்ணீர் வடித்து செபித்த அந்த சாபங்கள் எல்லாமே நாளை பலிக்க தொடங்கிவிடும். பிரபஞ்சத்தின் நியதி மிக தெளிவாக ஒன்று சொல்கிறது. யார் ஒருவன் தான் வாழ்வதற்காக அடுத்தவனின் வாழ்க்கையை சுடுகிறானோ அவனது சாம்ராஜ்யம் நிலைக்கவே நிலைக்காது. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள், உங்களது நற்பெயரை கெடுத்தவர்கள், உங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு உங்களுக்கே எதிரியாக மாறிய அந்த சதிகாரர்கள் அனைவரும் நாளை எப்படி செருக்கி கீழே விழப்போகிறார்கள் என்பதை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அவர்கள் எந்த இடத்திலிருந்து உங்களை வீழ்த்த நினைத்தார்களோ அதே இடத்தில்தான் அவர்கள் இன்று கையேந்தி நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நேற்று வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உங்கள் முதுகில் குத்திவிட்டு சிரித்த அந்த துரோகிகளின் முகத்தில் இன்று பயம் எப்படி படர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அருகிலிருந்து கவனிப்பீர்கள். அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நாளை சரியாக தீர்க்கப்பட போகிறது. அவர்களின் தொழில் நசங்கி போகும். அவர்களின் குடும்பத்திற்குள்ளும் அடுத்தடுத்து பயங்கரமான பிரச்சனைகளும் நிம்மதியின்மையும் தலை தூக்கும். நீங்கள் ஒரு பைசா கூட யாரிடமும் போய் நிற்க வேண்டாம். நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று கை நீட்டவும் வேண்டாம். பிரபஞ்சமே நேராக களத்தில் இறங்கி உங்களுக்காக நாளை நீதி வழங்கப் போகிறது. உங்களை சுற்றி இருந்த அந்த தீய சக்திகள் அனைத்தும் தாங்கள் செய்த அந்த தீய செயல்களின் காரணமாக தாங்களே தங்களது வாழ்க்கையை நாசம் செய்து கொள்ளும் பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவார்கள்.
இந்த தருணத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆன்மீக ரகசியம் ஒன்று உண்டு. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களிடம் வந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த துரோகத்தால் இன்று நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் என்று உங்களுடைய காலில் வந்து கதறி அழும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் அந்த துயரத்தின் உச்சிக்கு சென்று உங்களிடம் மன்னிப்பு கேட்கும்போது உங்களது மனம் ஒரு நிமிடம் இறக்கப்படலாம். ஐயோ பாவம் கஷ்டப்படுகிறானே என்று நீங்கள் அவர்களுக்கு உதவ நினைக்கலாம். ஆனால் அன்பான சிம்ம ராசினரே, அந்த தவறை மட்டும் நாளை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். நீங்கள் அழுதபோது உங்கள் கண்ணீரை துடைக்க இந்த உலகத்தில் யாருமே வரவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயற்கை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த தண்டனை என்பது அவர்கள் செய்த பாவங்களுக்கான சரியான வட்டியும் முதலுமாகும். அந்த இடத்திலிருந்து நீங்கள் அமைதியாக, எந்தவித வன்மமும் இல்லாமல், ஒரு கம்பீரமான புன்னகையோடும் அமைதியோடும் அவர்களை கடந்து செல்ல வேண்டும். உங்களது அந்த மௌனமான விலகல்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். எதிரிகளின் இந்த அடியோடு கூடிய வீழ்ச்சி உங்களது வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றியின் அஸ்திவாரமாக நாளை மாறப்போகிறது. இதைத் தொடர்ந்து உங்களது உடல் ஆரோக்கியத்திலும் உங்களை சுற்றியுள்ள ஆன்மீக பாதுகாப்பிலும் மலரப்போகிற அந்த அதிசயமான மாற்றத்தை அடுத்து வரக்கூடிய பகுதியில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கடந்த பகுதிகளில் நாம் கண்ட அந்த அதிரடியான திருப்பங்கள், கஷ்டங்களின் முடிவு, எஸ்னபரின் வரவு, பணவரவு, தொழில் வளர்ச்சி, குடும்ப அமைதி மற்றும் உங்களை ஏமாற்றிய துரோகிகளுக்கு இயற்கை வழங்கிய மகா தண்டனை, இவை அத்தனையும் உங்களது வாழ்க்கையை ஒரு புதிய உச்சத்திற்கு அழைத்து சென்று விட்டது. இந்த வரிசையில் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான, அதே சமயம் உங்களது ஆன்மாவிற்கு குளிர்ந்த நிம்மதியையும் அசைக்க முடியாத பலத்தையும் கொடுக்க போகிற மிக புனிதமான கட்டத்திற்குள் இப்போது நாம் நுழைகிறோம். அதுதான் உங்களது புதிய ஆன்மீக விழிப்புணர்வும் உங்களை சுற்றிலும் பிரபஞ்சம் நாளை அமைக்கப் போகிற அந்த பிம்பமான தெய்வீக கவசமும். சிம்மராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட வேதனைகளும் சந்தித்த ஏமாற்றங்களும் உங்களை சோர்வடைய செய்வதற்கு பதிலாக உங்களை ஆன்மீக ரீதியாகவும் மனதளவில் மிக கடுமையான சோதனைகளை தாங்கிய ஒரு பலமான சிம்மமாக மாற்றியிருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்தீர்களா? முன்பு போல யாரிடமும் கண்மூடித்தனமாக எல்லோரையும் நம்பிவிட்டு உங்களது மனதை திறந்து பேசி உடனே மாட்டிக்கொள்ளும் அந்த பச்சையான ஏமாளி குணம் இப்போது உங்களிடம் முழுமையாக மாறிவிட்டிருக்கும். மாறாக உங்களை நோக்கி யார் வந்தாலும் எந்த நோக்கத்தோடு அவர்கள் உங்களிடம் பேசுகிறார்கள் என்பதை அவர்களின் உள்ளத்தையும் செயலையும் பார்த்தே துல்லியமாக கணித்துவிடும் ஒரு அபாரமான உள்ளுணர்வு சக்தி நாளை முதல் இன்னும் பல மடங்கு பலமாக உங்களுக்குள் விழித்தெழுந்திருக்கிறது. இது சாதாரணமான மனிதர்களின் திறமை கிடையாது. உங்களது ராசிநாதனான சூரிய பகவான் மற்றும் பிரபஞ்சம் இணைந்து உங்களுக்கு வழங்கியிருக்கும் மிக உயரிய வரம். உங்களை குலதெய்வமும் சிம்ம ராசியின் மகாசக்தியும் இப்போது தங்களது நேரடி பாதுகாப்பிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், நாளை உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற எந்த ஒரு சக்தியாலும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை சுற்றிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பலமான தெய்வீக கோட்டை கட்டப்பட்டு விட்டது. அந்த தெய்வீக கவசம் உங்களை எத்தகைய ஆபத்திலிருந்தும், எந்த ஒரு கண் திருஷ்டியிலிருந்தும், மறைமுக சதிகளிலிருந்தும் மிக துல்லியமாக பாதுகாத்து கொண்டே இருக்கும். இத்தனை நாளாக உங்களது மனதை வாட்டி வதைத்த அந்த இனம் புரியாத பயம், பதட்டம், நாளைக்கு என்னவாகுமோ என்ற அந்த தவிப்பு எல்லாமே இப்போது கற்பூரம் போல கரைந்து போய்விடும். நாளை காலையில் கண் விழிக்கும் போதே ஒரு விதமான அசத்தலான புத்துணர்ச்சியும் சூரியனை போன்ற புதிய ஆற்றலும் உங்கள் இரத்த நாளங்களில் பாய்வதை உங்களால் தெளிவாக உணர முடியும். உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வும் இருளும் நீங்கி ஒரு தனித்துவமான ராஜ தேஜஸும் அமைதியான கம்பீரமும் ஒளிரத் தொடங்கியிருக்கும். உங்களை பார்க்கிறவர்கள் அனைவரும், இவருக்கு மட்டும் எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது, எப்போ பார்த்தாலும் சோகமாக இருந்த இவரா இப்போ இப்படி ராஜநடையில் வலம் வராரு என்று வியந்து போவார்கள். இந்த ஆன்மீக விழிப்புணர்வின் உச்சகட்டமாக உங்களது நீண்ட கால ஆன்மீக தேடல்கள் ஒவ்வொன்றாக நாளை நிறைவேறத் தொடங்கும். பல நாளாக போக வேண்டும் என்று நினைத்து
தள்ளிப்போன குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது வேறு ஏதேனும் சக்தி வாய்ந்த பரிகார தலங்களுக்கோ குடும்பத்துடன் சென்று மனதார வழிபட்டு வரும் பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரும். அந்த தெய்வீக தலத்தின் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் போதே உங்கள் உடம்பில் ஒரு மின்னல் போன்ற சிலிர்ப்பு ஏற்படும். உங்கள் மனதில் இதுவரை இருந்த அத்தனை பாரங்களும் அங்கே அப்படியே இறக்கி வைக்கப்படுவதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். உங்கள் குலதெய்வத்தின் பூரணமான ஆசீர்வாதமும் முன்னோர்களின் அரவணைப்பும் இப்போது உங்களுக்கு தாராளமாக கிடைக்க தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் தொடும் ஒவ்வொரு காரியமும் நாளை எந்த தடையுமின்றி அமோகமான வெற்றியை தரும். உங்கள் நாவிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னான வாக்காக மாறப்போகும் காலம் இது. சிம்மராசிக்காரர்களே, உங்களது வாக்குப்பளிதம் அதிகரிக்கும் காலம் என்பதால் இனிமேல் நீங்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். எப்போதுமே நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினையுங்கள். பிரபஞ்சம் உங்கள் கைகளில் எல்லாவற்றையும் அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றியுள்ள நட்பு வட்டாரத்திலும் ஒரு பெரிய வடிகட்டுதல் நிகழ்ந்திருக்கும். உங்களை ஏமாற்றிய போலியான மனிதர்கள் தூக்கி எறியப்பட்டு உங்களுக்கு உண்மையான விசுவாசமாக இருக்கக்கூடிய, உங்களது ராஜகீயத்துக்கும் வளர்ச்சிக்கும் துணை நிற்கக்கூடிய உன்னதமான நல்ல மனிதர்கள் மட்டுமே இனி உங்களை சுற்றிலும் வலம் வருவார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் தொடங்கப் போகிற புதிய பயணங்கள் உங்களுக்கும் உங்கள் வம்சத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை எழுதப் போகிறது. இந்த ஆன்மீக பலமும் தெய்வீக கவசமும் உங்களை ஒரு அசைக்க முடியாத அமைதியின் சாம்ராஜ்யத்தின் மன்னனாக மாற்றி காட்டியிருக்கும். இதைத் தொடர்ந்து உங்களது வாழ்க்கையின் மகுடமாக விளங்கப் போகிற அந்த இறுதி பகுதியான வெற்றியின் பிரகடனத்தை அடுத்து வரக்கூடிய பகுதியில் மிக பிரம்மாண்டமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் சிம்மராசி என்பர்களே. இந்த தொடரின் மிக முக்கியமான இறுதி பகுதிக்கு இப்போது நாம் வந்துவிட்டோம். கடந்த 9 பகுதிகளிலும் நாம் பேசிய அத்தனை விஷயங்களையும் ஒரு நிமிடம் உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட அந்த நரக வேதனைகள், தூக்கமில்லாமல் சிந்திய இரவு கண்ணீர், உங்களை நம்ப வைத்து முதுகில் குத்திய அந்த துரோகிகளின் சதி செயல்கள், வறுமை மற்றும் அவமானங்களால் நீங்கள் நின்ற அந்த இருண்ட பாதைகள், இவை அத்தனையும் உங்களை வீழ்த்துவதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அல்ல. மாறாக உங்களை ஒரு அசைக்க முடியாத வலிமையான ராஜாவாக மாற்றுவதற்காக இயற்கை உங்களுக்கு கொடுத்த மாபெரும் அக்னி பரீட்சை மற்றும் பயிற்சி பட்டறைகள். இப்போது அந்த பயிற்சி காலம் முடிந்துவிட்டது. உங்களது உண்மையான பொற்காலம் உங்களது கண் முன்னால் நாளை கம்பீரமாக திறக்கப்பட போகிறது. நாளை விடியலுக்கு பிறகு நீங்கள் தொடப்போகிற உயரமும் நீங்கள் அடையப் போகிற அந்த சாம்ராஜ்யமும் சாதாரணமான மனிதர்களின் கற்பனைக்கும் எட்டாத பிரம்மாண்டமானதாக இருக்கப் போகிறது. உங்களை எப்போதுமே ஒடுக்கி வைக்கலாம், கைகட்டி நிற்க வைக்கலாம் என்று கனவு கண்ட அந்த சதிகாரர்களின் சாம்ராஜ்யம் நாளை தவிடுபொடியாகி போய்விடும். அவர்கள் உங்களுடைய நிழலை பார்த்தே நடுங்கும் காலம் வந்துவிட்டது. உங்களை சுற்றிலும் இருந்த அத்தனை எதிரிகளின் விஷச்செடிகளும் பிரபஞ்சத்தின் கோரக்கரங்களால் வேரோடு பிடுங்கி எறியப்பட போகின்றனர். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்கும் சேர்த்து இயற்கை நாளை வட்டியும் முதலுமாக உங்கள் மடியில் அள்ளி கொட்டப் போகிறது. உங்களுடைய கைக்கு வரப்போகிற அந்த எதிர்பாராத பணவரவு வாடகை வீட்டில் கஷ்டப்பட்ட உங்களை சொந்த வீட்டுக்காரராக மாற்றப் போகிறது. உங்கள் வம்சமே தலை நிமிர்ந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பல புதிய சொத்துகளையும் வாகன யோகங்களையும் உங்களை தேடி கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. வேலை செய்யும் இடத்திலோ அல்லது நீங்கள் செய்யும் சொந்த தொழிலிலோ உங்களை ஒடுக்கியவர்கள் எல்லாம் நாளை உங்கள் முன்னே கைகட்டி வாயடைத்து மண்டியிட்டு நிற்கும் காலகட்டம் இது. உங்களது திறமைக்கான அந்த உண்மையான அங்கீகாரம் இந்த உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு உங்களை உச்சிக்கு கொண்டு போய் அமர வைக்கப் போகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த அத்தனை இருளும் விலகி மகாலட்சுமியின் பேரலோடு ஒரு புதிய வெளிச்சம் நாளை பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கசப்புகள் மறைந்து ஒருவருக்கொருவர் ஆழமான புரிதலோடும் அன்போடும் புதியதொரு காவிய பயணம் தொடங்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் வழியில் உங்களை தேடி வரப்போகிற அந்த சுப செய்திகளும் வெற்றிகளும் உங்கள் குடும்பத்தில் என்றைக்கும் மாறாத கோலாகலமான திருவிழா சூழலை உருவாக்கி கொடுக்கப் போகிறது. உங்கள் உடலில் இருந்த நோய்களும் உபாதைகளும் காணாமல் போய் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் இளமையும் உங்கள் முகத்தில் ராஜ தேஜஸாக ஒளிரப்போகிறது.
இத்தனை நாளாக தனி மரமாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நீங்கள் நடத்திய அந்த போராட்டத்திற்கு நாளை மகுடம் சூட்டப்பட போகிறது. உங்களது குலதெய்வத்தின் பூரண ஆசியும் சூரிய பகவானின் அதீத பலமும் பிரபஞ்சத்தின் முழுமையான பாதுகாப்பும் இனி உங்களை நிழல் போல தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். நீங்கள் இனிமேல் எதை குறிக்கோளாக வைத்து தொடுகிறீர்களோ அது அத்தனையும் உங்கள் கைவசம் தங்கமாக மாறப்போகிறது. உங்களது ஒவ்வொரு அடியும் இந்த சமுதாயத்தில் ஒரு வரலாற்று சாதனையாக பதிவு செய்யப்பட போகிறது. இனி உங்களை அசைக்கவோ உங்கள் வெற்றியை தடுக்கவோ இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும், ஏன் கடவுளே நினைச்சாலும் முடியாது. இந்த மாபெரும் பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்தி எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு மகாராஜாவை போல நீங்கள் வாழப்போவது உறுதி. இது போன்ற மேலும் பல ஆச்சரியமூட்டும் மற்றும் துல்லியமான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நமது கால நட்சத்திர ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த பகிர்வை வழங்கி அவர்களையும் வாழச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.